பாரிஜாதம் 30. காலையில் முதலில் கண்விழித்தது அஞ்சனாதான். முதல் முறையாக மிக குறைவான நேரமாகவே இருந்த போதும் நிம்மதியான ஒரு உறக்கம் கொண்டிருந்தவள் உடல் தன் வழக்கம் போல 5 மணிக்கும் மேல் அவளை படுக்கையில் இருக்க விடவில்லை. கீழே இறங்குவதற்காக திரும்பியவள் சர்வாவை முட்டிக்கொண்டு இருந்தாள். இரவு முதலில் உறங்கிய மகளை சுவரோரம் படுக்க வைத்திருந்தவன் அஞ்சு தன் மடியிலேயே உறங்கிவிட்டதால் அவளை ஆர்த்தி அருகே படுக்க வைத்து தான் கட்டிலின் ஓரத்தில் படுத்திருந்தான். தன் அருகே உறங்கிக் கொண்டிருந்தவனை கண்டவளின் மனதில் இனம் புரியா இதம் பரவியது. கணவனின் அணைப்பிலும் பாதுகாப்பிலும் மொத்தமாக தன் வேதனைகளை கரைத்து விட்டிருந்தவளுக்கு மகள் ஒரு புறம், கணவன் ஒரு புறம் என்று இப்படி ஒரு காலை அவளுக்கு என்றுமே கிட்டியதில்லை. ஏனோ பாதுகாப்பான சூழலில் இருந்து சட்டென அவளால் விடுபட முடியவில்லை. நிமிடங்கள் இப்படியே நீண்டால் என்ன என்ற எண்ணத்தோடு இரு கரங்களையும் தலைக்கு அணவாய் வைத்து படுத்திருந்த சர்வாவை பார்த்தபடி இருந்தவள் வெளியில் கேட்ட குழந்தையின் அழுகுரலில்தான் எழுந்து குளியலறைக்கு சென்றாள். அஞ்சனா உடை மாற்றிக்கொண்டு வெளியில் செல்ல அங்கே சுபா குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொண்டிருந்தாள். எப்பவும் இவ்வளோ காலையிலே எந்திரிச்சிருவாளா? ஆனால் ஏன் இப்படி ஒரு அழுக என்று குழந்தையை வாங்கி கொண்டாள் அஞ்சனா. மெல்ல குழந்தையை தட்டி கொடுத்தபடி நடக்க திலகா அவளுக்கான காஃபியோடு வந்து விட்டார். எதுக்கு அத்தை நீங்கள் எடுத்துட்டு வரீங்க? நான் வரமாட்டேனா? ஏன் நான் போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டியா என்றார் திலகா. அத்தை, அஞ்சு உன்னை ஒன்றும் இந்த வீட்டுக்கு நேர்ந்து விடல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் உயிரோட திரும்ப வருவேனானே தெரியாமல் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறேன்னும் தெரியாது. அத்தை என்ன பேசுறீங்க என்று பதறி போனாள் அஞ்சனா. கிட்டத்தட்ட யமனை பார்த்துட்டு வந்தவன் அஞ்சு. இருக்கிற காலம் வர உங்களோட சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுறேன். அத்தை ப்ளீஸ், தெரியாமல் சொல்லிட்டேன், இப்படியெல்லாம் பேசாதீங்க என்றவளுக்கு கண்ணீர் திரண்டு விட்டது. மா, என்னம்மா நீங்கள் காலையிலே அவளை அழ வச்சுட்டு என்று அஞ்சுவின் கண்ணீரை துடைத்த சுபா, உனக்கு காஃபி கொடுத்தா ஒழுங்காக வாங்கி குடிக்கிறத விட்டுட்டு எதுக்கு கேள்வி கேட்டுட்ருக்க அஞ்சு என்றாள். இல்லை சுபா, எப்பவும் நான் அந்த பேச்சையெல்லாம் விட்டு ஒழிய அஞ்சு. உனக்கே தெரியும் அது நரகம்னு. அந்த நரகத்தில் இருந்த பழக்கம்தான் மற்ற இடத்துலன்னு ஏன் நினைக்கிற? எங்கள் அம்மா வழக்கமான மாமியார் கிடையாது. அவங்க உன்னை மகளாக தான் பார்க்குறாங்க. இதே ஈஸ்வரி அத்தை உனக்கு காஃபி கொடுத்து சாப்பாடு செஞ்சு பரிமாறினா இப்படி தான் கேள்வி கேட்பியா என்றதில், சாரி சுபா அத்தை, தெரியாமல் சொல்லிட்டேன், ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு நீங்கள் எப்பவும் என்னோடு இருக்கணும், உங்களுக்கு எதுவும் ஆகாது என்றவள் குழந்தையை சுபாவிடம் கொடுத்து விட்டு திலகா கையில் இருந்த காஃபியை வாங்கி மடமடவென குடித்தாள். சரி சொல்லு, டிஃபனுக்கு உனக்கு என்ன வேணும் என்றதற்கு அஞ்சு பாவமாக அவளை பார்த்தாலே தவிர்த்து பதில் சொல்ல முடியவில்லை. இன்னும் ஒரு வாரம் காஞ்சிபுரம் வர வரைக்குமாவது நீ அடுப்படியில் நிற்கக்கூடாதுங்கிறதுல அம்மா தீர்மானமாக இருக்காங்க. அதனால் லிஸ்ட் கொடுத்துடுறது உனக்கு நல்லது என்று செல்லமாக மிரட்டினாள் சுபாஷினி. மாமியாரிடம் தேவையானதை சொல்லிவிட்டு அஞ்சனா மீண்டும் அறைக்குள் நுழைய அங்கே அவள் மகள் எழுந்து விட்டிருந்தாள். கண் விழித்த ஆர்த்திக்கு இரவு உறங்கும் போது காணாத தந்தையை இப்போது தன் அருகில் கண்டதும் அவளால் நம்ப முடியவில்லை. அம்மா, அப்பா எப்போ வந்தாங்க என்றாள் ஆச்சரியத்தோடு. அப்பா நைட்டே வந்துட்டாங்க. சரி நெய் வா, குளிக்க போகலாம் என்றதும், குளிக்கலாம், ஆனால் நம்ம ரூமில் ஏம்மா இவ்வளோ பூ இருக்கு? யார் கொண்டு வந்து வச்சது என்று கேட்கவும் தான் இரவு படுக்கையில் இருந்த மலர்களை எடுத்தவள் கட்டிலை சுற்றி அலங்கரித்திருந்த பூக்களை அகற்றவில்லை என்பதே புரிந்தது. என்னம்மா பார்த்துட்ருக்கீங்க? சொல்லுங்க, எதுக்காக இவ்வளோ பூ போட்டு வச்சிருக்கீங்க என்று கட்டிலை சுட்டி காண்பித்து கேட்க மகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அஞ்சனா விழிப்புதுங்கி போனாள். அதே நேரம் இவர்களின் பேச்சுக்குரலில் உறக்கம் கலைந்த சர்வேஸ்வரன் கண் விழித்தது என்னவோ மனைவி மற்றும் மகள் முகத்தில்தான். குட் மார்னிங் சிண்ட்ரலாஸ் என்றவனிடம் தாவிய ஆர்த்தி, அப்பா, அம்மாவுக்கு ஆன்சர் தெரியல, நீங்களாவது சொல்லுங்கப்பா என்றாள். ஏன், என்னாச்சு? என்ன ஆன்சர் தெரியணும் என்றான் சர்வேஸ்வரன். எதுக்காகப்பா நம்ம ரூமில் இவ்வளோ பூ போட்டு வச்சிருக்காங்க? அம்மா கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. அது எப்படி அவங்களுக்கே தெரியாமல் இங்கே இவ்வளோ பூ வந்திருக்க முடியும் என்று சர்வாவின் மடியில் அமர்ந்து கொண்டு ஆர்த்தி கேட்க, இதெல்லாம் நான் தாண்டா கொண்டு வந்து டெக்கரேட் பண்ணேன் என்றான் சர்வேஸ்வரன். நீங்களா? எதுக்குப்பா? இன்னைக்கு என்னோட சிண்ட்ரெல்லா முதல் முறையாக என்னோட ரூமில் அப்பா அம்மா கூட தூங்க போகிறத செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பூவை கொண்டு வந்து டெக்கரேட் பண்ணேன். அப்படியா? ஆனால் தாத்தா வீட்டில் அப்படி நானும் அம்மாவும் இருந்தப்போ எதுவும் செய்யவே இல்லையே
என்ற மகளின் கேள்வியில் அஞ்சுவிற்கு தன்னை மீறி சிரிப்பு வந்துவிட்டது. அதே நேரம் இதை எப்படி சர்வா சமாளிக்கப் போகிறான் என்று அவள் பார்வை அவளையும் அறியாமல் கணவன் மீது படிந்தது. அங்கேயும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் உனக்கு தான் தெரிஞ்சிருக்காது என்றான். அப்படியா? அது எப்படி? நைட் நீங்கள் டெக்கரேட் பண்ணது காலையில் எனக்கு தெரிஞ்சது தானே, அப்போது அங்கேயும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இப்படி எல்லாம் யாரும் செஞ்சதே கிடையாதுப்பா என்று அடித்து சொன்னாள். சரி, நீங்கள் எங்கே பிறந்தீங்க? ஏன் கேட்குறீங்க? சொல்லுடாமா. ஹாஸ்பிட்டல்லப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க என்றதும், மா என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க என்றாள். தாத்து வீட்டுக்கு என்ற அஞ்சுவின் பதிலை ஆர்த்தி சர்வாவிடம் சொல்ல, அப்போ நீங்கள் குழந்தையா இருந்தீங்களா இல்லை இப்போ மாதிரி பிக் கேர்ளாக இருந்தீங்களா என்றான் சர்வேஸ்வரன். எல்லாரும் பொறுக்கும்போது பகல்வன் மாமா பாப்பா மாதிரி குட்டியாக தானேப்பா இருப்பாங்க. வெரி குட். அப்போ நீங்கள் குட்டி பாப்பாவா முதல்ல உங்களோட தாத்தா வீட்டில் தூங்கின போது அந்த தொட்டியில் இதே மாதிரி பூ போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆமாவா? ஆமாவா இல்லையான்னு உன் அம்மாவை கேட்டுப்பாரு என்று சொல்ல அஞ்சனாவின் பார்வை ஆச்சரியத்தோடு கணவன் மீது விழுந்தது. அம்மா, அப்பா சொல்றது நிஜமா என்ற மகளின் குரலில் தன்னை மீட்டவள், ஆமா, அஞ்சலி சித்தி உனக்கு ஃபோட்டோஸ் கூட காமிச்சாலே, ஞாபகம் இல்லையா? இருக்குமா. அதே தான் செல்லும், நீங்கள் குட்டியாக இருக்கும்போது இங்கே வரவே இல்லை, இப்போ தானே வந்தீங்க, அதனால தான் என்னோட சிண்ட்ரெல்லாவை வெல்கம் பண்ண இவ்வளோ டெக்கரேஷன். காலையில் கல்யாண மேடையில் கூட இப்படி தானே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா என்றிட, இல்லைப்பா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. தட்ஸ் மை கேர்ள், கமான், சீக்கிரம் எந்திரிங்க, நம்ம போய் எக்ஸசைஸ் பண்ணலாம் என்று சர்வா பரபரத்தான். ஐயோ, நானும் அப்பாவும் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், ஜாலி என்று மெத்தை மீது குதிக்க தொடங்கிவிட்டாள் ஆர்த்தி. ஆர்த்தி, என்ன பழக்கம் இது? அப்படியெல்லாம் குதிக்கக்கூடாது, கீழே இறங்கு என்று அஞ்சு கண்டிக்கவும், ஹே, குழந்தை தானே அஞ்சு, அவ குதிக்கிறதுனால என்ன ஆகிட போகுது என்று சர்வா ஆர்த்தியை படுக்கையின் மத்தியில் நிறுத்தி மகள் பாதுகாப்பை உறுதி செய்தான். இல்லைங்க, அது ஒன்றும் என் அப்பாவா என்று ஆரம்பித்தவளுக்கு அப்போதுதான் ஜெயந்தி இத்தனை வருடங்களாக குத்தி காண்பித்தது அவள் மனதில் ஆழமாக பதிந்து போயிருந்த வார்த்தைகள் தன்னை மீறி வெளிவருவதை உணர்ந்து சட்டென தன் வார்த்தைகளை கட்டுப்படுத்தி விட்டாள். ஏன், மாமாவுக்கு என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை, அது ஏதோ ஒரு ஞாபகத்தில் என்றவளின் முகமே சர்வாவிற்கு அவள் அகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது. நெற்றியை நீவி விட்டவனுக்கு மட்டுப்படாத ஆத்திரம், ஆனால் அதை கிளறுவதை விட கடப்பது சிறந்தது என்பதால், அம்மா, நேரம் என்னாச்சு? சிண்ட்ரெல்லாவுக்கு இன்னுமா நீ பால் கொண்டு வரல என்றான். அச்சோ, இவ கேள்வி கேட்டதில் எல்லாமே மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துகிட்டு வரேன், உங்களுக்கு டீ தானே என்றாள். இல்லை, இப்போ டீ குடிக்க மாட்டேன், நீ பால் மட்டும் கொண்டு வா, நாங்கள் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வரோம் என்று மகளை தூக்கி கொண்டு குளியல் அறைக்கு சென்றவன் அடுத்த 10 நிமிடத்தில் திரும்பியிருந்தான். அஞ்சு மகளுக்கான பாலை கொண்டு வர அதற்குள் அப்பாவும் மகளும் சேர்ந்து பூக்களை அகற்றி மெத்தையை ஒழுங்குபடுத்தி இருந்தனர். அஞ்சுவிடமிருந்து டம்ளரை வாங்கிய சர்வா, என்ன இது இவ்வளோ சூடாக இருக்கு, இப்படியா குழந்தைக்கு குடிக்க கொடுப்ப என்றான். இல்லைங்க, அது நான் எப்பவும் பால் எடுத்துகிட்டு வந்து வச்சிருவேன், அவளே கொஞ்ச நேரம் கழித்து ஆறினதும் குடிச்சுப்பா. ஏன் அப்படி? குழந்தைக்கு ஆற்றி கொடுக்க மாட்டியா? இவ்வளோ சூடான பால் ஏதோ அவசரத்தில் அவன் மேலே கொட்டிட்டா என்ன பண்ணுவேன் என்றவன் கேள்வியில் இதழ்களை கடித்தபடி நின்ற அஞ்சுவிற்கு தன்னை மீறி காலை நேரத்தில் குழந்தையை கவனிக்க செல்லும் போதெல்லாம் கிடைக்கும் ஜெயந்தி மற்றும் அசோக்கின் வசவுகள் மனதில் ஊர்வலம் போனது. அஞ்சு அதே நிலையில் கண்ணீரோடு நின்றிருக்க மற்றொரு டம்ளரை கொண்டு வந்த சர்வா மகள் அருகே அமர்ந்து தன் போக்கில் பாலை ஆற்றினான். அப்பா, சொல்லுங்க கண்ணா. அப்பா, அம்மா எப்பவுமே காலையில் எல்லாருக்கும் டிஃபன் லஞ்ச் செய்வாங்க, அப்போது நேரம் இருக்காது, அதனால் பால் எடுத்துகிட்டு வந்து வச்சுடுவாங்க, நான் குளிச்சுட்டு வந்து ஆறின பிறகு குடிச்சுப்பேன் என்று ஆர்த்தி சொல்ல, அப்போ யார் உன்னை குளிக்க வைப்பா என்றான். அது நானே குளிச்சுப்பேன்ப்பா, பெரியம்மா இல்லை பெரியப்பா யாராவது பாப்பாவை அக்காவை என்னை எல்லாம் குளிக்க வைப்பாங்க என்றதில் அஞ்சனாவின் விழிகள் இன்னுமே கலங்கி போனது. நிஜமா அஞ்சு என்ற சர்வா அப்போதுதான் அவள் கண்ணீரை கண்டு சட்டென எழுந்து விட்டான். சாரி அஞ்சு, குழந்தை இவ்வளோ சூடாக குடிக்க மாட்டாளேன்னு கேட்டுட்டேன், ஆனால் குழந்தைக்கு நீ செய்யவே அங்கே இவ்வளோ விஷயம் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிம்மா என்று அவள் கண்களை துடைத்தான்.
நீங்கள் எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு? உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதப்போ நீங்களும் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல விடுங்க என்ற அதே நேரம் அங்கு வந்த திலகா கையில் இருந்த பகலவனின் குழந்தையை கண்டதும், பாட்டி, குட்டி பாப்பா எந்திரிச்சா என்று கீழே குதித்து அவரிடம் சென்றாள் ஆர்த்தி. ஆமா பட்டு, இப்போ அவனுக்கு ஆயில் பாத் கொடுக்க போகிறோம். அதுதான் உன்னையும் கூட்டிகிட்டு போக வந்தேன். ஆயில் பாத்தா? அது எப்படி பாட்டி குடிப்பீங்க என்றவள் ஆர்வம் தாங்காமல் அவர் பின்னே ஓடிட அவளை பிடித்து தடுத்திருந்தான் சர்வா. பா, இன்னைக்கு ஆயில் பாத் பார்க்கணும். பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி முதல்ல பால் குடிச்சிட்டு போ என்று ஆர்த்தியை பால் குடித்த பிறகே வெளியில் செல்ல அனுமதித்தவன் அஞ்சு அவள் பின்னே செல்லவும் அவள் கரத்தை பிடித்து தடுத்தான். என்னவென்று புரியாமல் அஞ்சனா அவன் புறமாக திரும்ப அவளை தோளோடு அணைத்தபடி கதவை சாற்றி தாளிட்டவன், ஐம் ரியலி சாரி அஞ்சு, காலையிலே உன்னோட மூட் ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஐம் வெரி சாரி என்றான். என்னங்க நீங்கள், நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம் என்று அவஸ்தையோடு கணவனை பார்த்தவளின் இமைகளில் சாரி என்ற முணுமுணுப்போடு தழுவியது சர்வாவின் உதடுகள். அஞ்சுவின் இமைகளை பூங்காற்றாய் சர்வாவின் அதரங்கள் தழுவிட அதன் மென்மையில் மெய்மறந்து நின்றிருந்தாள் பெண். ஐம் சாரி அஞ்சு என்றபடி இரு இமைகளிலும் சர்வா தன் தடத்தை பதித்ததில் அஞ்சுவின் தேகம் சிலிர்த்தது. எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும்னு நினச்சிருந்தேன், ஆனால் நிஜமாவே இன்னும் எனக்கே விளங்காத பல விஷயம் இருக்குது என்று அவள் இமைகளோடு உறவாடியவனின் கதகதப்பில் இருந்து மீள முடியாத, விலக முடியாத ஒருவித மோன நிலையில் பெண். மெல்ல அவள் கூர்நாசியில் இறங்கியவனின் அதரங்கள் மென்மையாய் அவள் கன்னங்களை வருடி, உனக்கு ஹர்ட் ஆகுன்னு எனக்கு தெரியாமல் போச்சுடி, இந்த நுணுக்கங்கள் பிடிபட எனக்கும் சில நாள் எடுக்கும் என்றவனின் வெம்மையில் தக்கித்தவளின் விழிகள் இன்னுமே இறுக்கம் கொள்ள அவள் முகமும் நிலம் நோக்கி நகர்ந்தது. சுவரில் இருந்த சர்வாவின் கரங்கள் அஞ்சுவின் தாடைக்கு இடம் மாறி அவள் முகத்தை நிமிர்த்திட மெல்லிய கலக்கத்தோடு கணவனை பார்த்தாள். கஷ்டமா இருக்கா என்றவனின் அதரங்கள் மீண்டும் அவள் கன்னத்தை அழுத்தமாக ஆக்கிரமித்ததில் வெகுவாக திண்டாடி போனாள் அஞ்சு. மீசையின் குறுகுறுப்பும் உதடுகளின் உஷ்ணமும் அவளை உருக்கி கொண்டிருக்க சர்வாவின் ஆதிக்கத்தில் சிக்கிக்கொண்டவளின் மனமும் அவன் இசைவிற்கு ஏற்ப நிகழ்ந்து கொண்டிருந்தது. கன்னத்திற்கும் உதடுகளுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் நிறைந்திருந்தவன் அடுத்து இதழ்களை தீண்டுவானோ என்ற எண்ணத்தில் அஞ்சு சுழல அவனோ அவள் கன்னக்கதுப்பில் சுழன்று கொண்டிருந்தான். நொடிக்கு நொடி அவள் இருதய துடிப்பு எகிற அஞ்சுவின் கரங்கள் இப்போது சர்வாவின் காலரை இறுக்கமாக பிடித்திருந்தது. மெல்ல அஞ்சுவின் கரத்தை எடுத்து தன் கழுத்தை சுற்றி போட்ட சர்வாவின் நெருக்கம் அவர்களின் இடைவெளியை குறைத்து அவள் செவியோடு உறவாட துவண்டு போனாள் பெண். இனி இப்படிதான் அஞ்சு, ஏன் எதுக்குன்னு கேட்காத, ஆனால் என்னோட விலகலை விட என்னோட நெருக்கம் இன்னும் சீக்கிரமே உன்னை மீட்கும்னு நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றவனின் அதரங்கள் அவள் கழுத்து வளைவை ஆக்கிரமித்து முத்தமழை பொழிய அஞ்சுவிற்கு உள்ளே தடதடுத்தது. தூக்கிட்டு போயிருக்கலான்னு இன்னைக்கு சொல்கிற, ஆனால் நீ நாளைக்கு விலகாமல் இருந்திருக்கலாமே, தனியாக மறுக்கி இருக்க மாட்டேன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா என்றவனின் கரங்கள் மொத்தமாய் மனைவியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர அஞ்சுவின் விழிகளில் மெல்லிய நீர்ப்படலம். நான் காத்திருந்து ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட பொண்டாட்டியோட வலி நான் தள்ளி இருக்கிறப்போ இன்னுமே கூடுன்னு தெரிஞ்ச பிறகு நான் விலகி இருப்பேன்னு எதிர்பார்க்காத அஞ்சு என்றவனின் அதரங்கள் மீண்டும் அவள் இமைகளை தழுவி அவள் கண்ணீரை துடைத்தெறிந்தது. என்ன நான் இன்னுமே நிறைய மாற்றிக்கணும், இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், கொஞ்சம் டைம் கூட அஞ்சு என்ற சர்வா விலக அவன் டிஷர்ட் காலரை பிடித்தெழுத்து அவன் நெஞ்சோடு முகம் புதைத்து கொண்டாள். என்னம்மா, நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க, மாற வேண்டியது நான் தான், நீங்கள் கிடையாது. நீங்கள் சொன்னது போல் என்னை விட்டு விலகாதீங்க, எப்பவும் நமக்குள்ள இடைவெளி வேண்டாம், இப்போ இருக்கிற மாதிரியே இருங்க என்றாள். அஞ்சு என்றவனுக்கு அவள் பேச்சு சுத்தமாக புரியவில்லை. நான் சபிக்கப்பட்டவ, வாழ்க்கை முழுக்க கஷ்டமும் கண்ணீரும் மட்டுமே துணை. இப்போதைக்கு அப்பா அம்மா கூட இருந்தாலும் அவங்களுக்கு பிறகு வாழ்க்கை எப்படி அமையும்னு பலவித கற்பனைகள், யோசனைகள். நானும் மனுஷி தானே, அதுவும் அப்பா அம்மா நிழலில் 3 பேரோட பிறந்து வளர்ந்தவளுக்கு என் பொண்ணை அனாதையாக்கிட்டேனோன்னு வருத்தம். என்னதான் மாமா, அஸ்வின் தம்பி எல்லாரும் எங்களுக்கு துணை இருந்தாலும் அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது. அதை விட்டுட்டு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? போதாததுக்கு என்னோட பிறந்தவங்களே என்னை புரிஞ்சிக்காத நிலையில் அஞ்சலி தவிர்த்து என் பொண்ணுக்கு துணைன்னு யார் இருப்பாங்கிற கவலை. அதுவும் அஞ்சலிக்கு கல்யாணம் ஆன பிறகு அவளோட சூழல் எப்படி இருக்கும்? எனக்காக, என் பொண்ணுக்காக எப்பவும் உடன் இருக்க முடியுமான்னு பலவித கேள்விகள்
அது எல்லாம் விட புருஷன் இல்லாமல் இருக்கிற பொண்ணு அவள் வீட்டோடு இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவளாக இருந்தாலும் சரி, கண்டவனும் தம் பொண்டாட்டியாக பார்ப்பான்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொன்ன விஷயம் என்னை ரொம்பவே அலக்கழிச்சது. அது உண்மைதான்றது நான் பார்த்த கேட்ட விஷயங்கள் உணர்த்தவும் சுத்தமாக தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. என்னோடய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடணுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னை கொண்டாடி தீர்க்க நீங்கள் வருவீங்கன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. இத்தனை நாளாக இதுவரை நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்காத அதீத அன்பை புதுசாக நீங்கள் கொடுக்குறதுல நான் ரொம்பவே திண்டாடி போகிறேன். பழசு எதையும் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்க தான் தண்ணியில் அமுத்தின பந்து மாதிரி பல மடங்கு வேகத்தோட அந்த நினைப்பெல்லாம் படையெடுக்குது. சில நேரம் நம்ம இதுக்கு தகுதியான ஆள் தானான்ற கேள்வி, சில நேரம் உங்களோட அன்புக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்ற குழப்பம், சில நேரம் இதை ஏற்கும் வலிமை எனக்கு இல்லையோன்ற சந்தேகம், சில நேரம் இதெல்லாம் கனவுன்ற பதற்றம், சில நேரம் மனசு முழுக்க நீங்கள் மட்டுமே உங்களை தாண்டி எதையும் சரியாக யோசிக்க முடியாமல் யோசிக்க தோணாமல் போகுது. இப்படி நிறைய சொல்லலாம். ஆனால் பிறந்த யாரும் அப்பாவாகலாம். ஆனால் ஒரு சிலரால் மட்டும்தான் சிறந்த தந்தையாக இருக்க முடியும். அப்படி என் பொண்ணுக்கு என்றிட நம்ம பொண்ணுக்கு என்று திருத்தினான் சர்வா. இதோ இப்படி தான் ஒரு அடி உங்களை நோக்கி எடுத்து வைக்கிறப்போ என்னையும் அறியாமல் 4 அடி பின்னாடி போயிடுறேன் என்று வேதனையோடு புன்னகைத்தவள், நம்ம பொண்ணுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்ல அப்பாவாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கும் நல்ல புருஷனாக இருக்கீங்க. ஆனால் இங்கே மாற வேண்டியது நான் தான். சீக்கிரமே மாறணும். மாறிடுவேன். மாறித்தானே ஆகணும். நிஜமாவே எப்போ இதெல்லாம் தீரும்? நமக்கான வாழ்க்கையை எப்போ வாழ போகிறோன்ற ஆசை நொடிக்கு நொடி கூட்டிகிட்டே போகுது. அதை விட சில நேரம் எதையும் யோசிக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு என்னை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா எல்லா வலியும் வேதனையும் மொத்தமாக தீர்ந்துடுங்கிற நம்பிக்கை. என்ன ஒன்று, என் மனசுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை என் உடம்புக்கு இருக்கான்னு தான் எனக்கு தெரியலை என்றவளின் பேச்சை தடை செய்தது வெளியில் கேட்ட குழந்தைகளின் சத்தம். அடுத்த அரை மணி நேரத்தில் சர்வா ஆர்த்தியை குளிக்க வைத்துவிட்டு தானும் குளித்து உடைமாற்றி வர அஞ்சனா சுட சுட இட்லி, பூரி, பொங்கல், சாம்பார், சட்னி என்று அனைத்தையும் டேபிளில் அடுக்கியிருந்தாள். சர்வாவிற்கு பரிமாற அவள் ஆயத்தமாகவும், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவீங்க, நீ உட்கார் அஞ்சு என்று திலகா சொல்ல அமைதியாக சர்வா அருகே அமர்ந்து கொண்டாள். முதலில் ஆர்த்திக்கு பிடித்ததை எல்லாம் கேட்டு அனைவருக்கும் பரிமாறிய திலகாவிடம், அத்தை நீங்களும் எங்களோட உட்காருங்க என்று அஞ்சனா அவரையும் அமர்த்தி பரிமாறிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள். சர்வா, இது கிரக பிரவேசத்துக்கு சமையல்காரர் கொடுத்த லிஸ்ட் என்றான் பகலவன். நீங்கள் பார்த்துட்டீங்களாம்மா? பார்த்துட்டேன் சர்வா, ஆனால் செலவு இங்கே வாங்கிக்கலாமா இல்லை அங்கேயே வாங்கிடலாமா என்றார். இங்கேருந்து அங்கே வர எதுக்குமா தூக்கிட்டு போகணும்? அங்கேயே வாங்கிடலாம், நீ வாங்கிடு மச்சான் என்று கிரக பிரவேசத்திற்கான ஏற்பாடுகளை முடிவு செய்தனர். சர்வா, நாளைக்கு அண்ணாவும் ஈஸ்வரியும் உங்களை அழைச்சிட்டு போக வருவாங்க. அடுத்த நாள் நம்ம வீட்டில் மறு வீட்டு விருந்து, ஞாபகம் இருக்குதானே? எப்படிம்மா மறப்பேன்? நீ மறக்க மாட்டேன்னு தெரியும், ஆனால் ஏதாவது அவசரம்னு பாதியிலே கிளம்பிடுவ. அதுதான் இப்போவே சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் நீ வீட்டை விட்டு கிளம்பக்கூடாது என்றார். மா, நீங்கள் சொல்கிற மாதிரின்னா நான் மெடிக்கல் லீவ் தான் போடணும் என்று சிரித்தவன் அவர் முறைக்கவும், சரிம்மா எங்கேயும் போக மாட்டேன், இப்போ நாங்கள் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு தேவையான மளிகை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் என்ற சர்வா மகள் மனைவியோடு வாசலுக்கு சென்றான். மச்சான், கார் எடுத்துகிட்டு போடா, நான் சாயந்தரம் தானே கிளம்ப போகிறேன் என்றான் பகலவன். வேண்டாண்டா, சிண்ட்ரலாவுக்கு பைக்கில் போகிறது தான் பிடிக்கும், அப்படிதானே என்று மகளிடம் கேட்க, கரெக்ட் சர்வாப்பா, மாமாவுக்கு இது கூட தெரியல என்று அவனோடு ஐஃபை போட்டு கொண்டவள் பைக்கில் முன்னே அமர்ந்து கொள்ள அனைவரிடமும் விடை பெற்ற அஞ்சனா சர்வாவின் பின்னே அமர்ந்து கொண்டாள். முதலில் துணி கடைக்கு சென்றவன் அனைவருக்குமான உடைகளை எடுத்தான். ஆர்த்தி சர்வாவிற்கு வேஷ்டி சட்டை பார்க்க வேண்டும் என்று இழுத்து செல்ல சர்வா அவளுக்கும் அஞ்சுவிற்கும் சேர்த்து எடுக்கலாம் என்றபடி மகளோடு முன்னே சென்றான். என்னங்க, நமக்கு புடவை, வேஷ்டி சட்டை, ஆர்த்திக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்பம்மா எடுத்துகிட்டு வருவாங்க, நீங்கள் வேற எதுக்கு எடுக்கிறீங்க என்றாள் அஞ்சனா. மாமா எடுத்துகிட்டு வர்றது இருக்கட்டும், இது நான் உனக்கு முதல்ல எடுக்கிறது, வேண்டான்னு சொல்லாமல் செலக்ட் பண்ணு என்றதும் அஞ்சனா ஆர்த்தியை கண்ட பணிப்பெண்கள் இருவருக்கும் ஒன்று போலவே உடைகள் கிடைப்பதை பற்றி சொல்லி அழைத்து சென்றனர். மற்ற இருவரை விட சர்வா ஆர்வமாக அவர்களுக்கான உடைகளை தேர்ந்தெடுக்க தொடங்கினான். மயில் கழுத்து நிற பட்டுப்புடவையை மனைவிக்கு தேர்ந்தெடுத்து மகளுக்கும் அது போலவே பாவாடை சட்டையை எடுத்திருந்தான்.